சிவாயினம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எதுக்காக வந்துக்கிறீங்க, இங்கே என்ன நடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெருமானே, அதாவது இன்றைக்கி இங்கே வந்து 5வது நாள் 15ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் சிவமடம், திருப்பத்தூர் சிவமடத்தில் வந்து சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்பு இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க வருஷம். இது வந்து 3வது ஆண்டு. இதில் 3வது ஆண்டில் அடியன் கலந்துக்கிறதுக்கு பெரும் பாக்கியம் கொடுத்ததுக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும். திருவருள் நம்ம சிவபெருமான்கிட்ட எது கேட்டாலும் கொடுப்பாங்க. நான் கடந்த 5 வருடமாக நான் கேட்டிருக்கிறேன், இப்படி சைவ சித்தாந்த வகுப்புக்கு போக முடியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அடியனுக்கு இங்கே சொந்தக்காரரெல்லாம் இருக்காங்க, ஆனாலும் எனக்கு அங்கே போகிறதுக்கு மனசு இல்லை. இங்கே இருந்தால் அடியார்கள் கூட இருக்கலாம், அடியார்களுக்குள்ளே தான் நம்ம சாமி நிற்பார். அதனால் இங்கேயே தங்கிட்டு நாங்கள் 5 நாள் சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி 5வது நாள். அது நம்மளுக்கு இங்கே வந்து உணவு கொடுத்த முறையாகட்டும், நம்மளுக்கு இங்கே கவனிக்கிற முறையாகட்டும் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதாவது எங்கேயுமே அடியன் இது வரைக்கும் கலந்துக்கிட்டதில்லை. இங்கே திருப்பத்தூர் மையத்தில் தான் நான் கலந்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு தடவை. சாப்பாடும் சரி, அந்த சாப்பாடு செய்கிறவங்களும் சரி, அந்த சாப்பாடு ஐயா வந்து மயில்வேல் ஐயா இங்கே வந்து அமைப்பாளராக இருக்கார். ஐயாவை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். வந்த அன்றைக்கே சிரித்த முகத்தோட அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட்டு இம்ப்ரெஷனுங்கிற மாதிரி வந்தோடனேயே எல்லாரையும் அன்பாக கூப்பிடுறாரு. அது ரொம்ப அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அவர் வந்து ஒவ்வொருத்தரை சாப்பிட்டீங்களா, புளிக்குழம்பு ஊற்றிக்கிங்க, காரக்குழம்பு ஊற்றிக்கிங்க, என்ன கீரை ஊற்றிக்கிங்க, இது குழந்தைகளாக இருந்தால் அப்படி, அதாவது சொந்த வீட்டில் எப்படி கவனிப்பாங்க அந்த மாதிரி கவனிக்கிறாரு. இது பெரிய, அதாவது எல்லாமே நிறைவாயிரும். எது கொடுத்தாலும் நிறைவாகாது. ஆனால் வயிற்றுக்கு மட்டும் சாப்பாடு வயிறு நிறைய கொடுத்துட்டா போதுங்கிறது என்னது, நம்மளுக்கு வயிறு ஒன்று தான். அதை வந்து திருப்தியாக காலையில் டீ கொடுத்துட்றாங்க, 11 மணிக்கு டீ கொடுத்துட்றாங்க, மத்தியானம் காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் ஒரு டீ, நைட்டு. இதை விட சாப்பாடு போடுறது என்ன தெரியுங்களா செய்கிறாங்க, முப்பழங்கள். எங்கள் கோயம்புத்தூர் சைடெல்லாம் இந்த பழக்கம் இல்லை. முக்கணிகள், மா பலா வாழை இல்லாமல் நாங்கள் இந்த உணவு இங்கே சாப்பிட்டதே இல்லை. அது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி இரவும் சாப்பிட்டதுக்கப்புறம் பால் கொடுக்குறாங்க, பழங்களை நிறையா கொடுத்துட்றாங்க, பழங்கள் சாப்பிடுங்கன்ட்டு. அது ரொம்ப பெரும் பாக்கியமாக இருந்தது. மெயினாக அடியார்கள் ஒத்துழைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆண்கள் எல்லாம் மேலே தங்கிட்டாங்க, நாங்கள் லேடிஸ் எல்லாம் கீழே தங்கிட்டோம். எல்லோரும் எங்கெங்கேயோ இருந்து வந்திருக்கிறோம் அடியார்கள். நம்ம வீடுகளெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், சத்தம் போடலாம். ஆனால் இங்கே வந்து அமைதியாக நல்லா சிறப்பாக 5 நாள் முடிஞ்சதே தெரில. இன்றைக்கி 5வது நாள் சிறப்பாக இருந்தது. அடியார்களுக்கு எல்லாருக்குமே திருவருள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எந்த ஊர், எங்கேருந்து வரீங்கம்மா? அடியன் கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கிறேன். சிவா. அடியன் பேர் ராஜேஸ்வரி நடராஜன். மாணிக்க வாசகர் திருக்கூட்டம்னு வச்சு நடத்திட்டுருக்குறோம். 70 மாதமாக நாங்கள் முற்றோதல் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் 45 மாதமாக இணையம் வழியாக நம்ம கணநாதன் முருகப்பையா வராருல, அவரோட குரு அடியன். அவருக்கு கணநாதன் ஐயாவோட சிஷ்யன் அடியன். 21, அதாவது கொரோனா பீரியடு ஆன்லைனில் அவர் தான் ஆரம்பித்து வச்சார். திருவாசக முற்றோதல் ஆன்லைனில் பண்ணார். அப்போ வந்து ஐயா கூப்பிட்டுட்டே இருந்தார். என்னடா யார் கூப்பிட்றாங்க. நான் ஐயாவோட ஒரு தடவை மீட்டிங்கில் சொன்னேன், யார் கூப்பிட்ருக்காங்க, அடியன் எடுக்காமல் இருந்தேன். 3 தடவை கூப்பிட்டோன்னே எடுத்தேன். அப்புறம் கேட்டால், அம்மா நீங்கள் பாடுறீங்களாம்மா இணையம் வழியாக? நாங்கள் அப்போ இருந்து பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் அடியன் தனியாக எடுத்து நடத்தி இப்போ 45வது மாதம் முற்றோதல் நடத்தியாச்சு. குரு வழிகாட்டல் மூலமாக நம்ம திருவாசக முற்றோதல் நடத்திட்டுருக்குறோம். சிவா. அதே மாதிரி அரண்பணி அறக்கட்டளை ஐயா வந்து பவானி தியாகராஜ் ஐயா வந்து மாதம் 100 ரூபா கோயில் திருப்பணி கட்டிகிட்ருக்காங்க. அடியன் வந்து 5 வருஷமாக கட்டிகிட்ருக்கேன். தொடர்ந்து ஒரு 100 பேரை சேர்த்து விட்றேன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 50 பேரெல்லாம் ஆயிடுச்சு. மாதம் 100 ரூபாங்கிறது. இன்றைக்கி ஒரு கோயில் வந்து பொன்னேரின்னு இங்கே இருக்கிற கோயில். நான் இந்த 4 நாளில் நான் எங்கேயுமே போகலைங்க, இன்றைக்கி மட்டும் போனேன். அது எதனால் வர சொல்லியிருக்காங்கன்னா, ஐயாவுக்கு அந்த கோயில் காட்டுறக்கு வர சொன்னாங்களாட்டிருக்குது. பொன்னேரிங்களா ஒரு கோயில், அதாவது சகசரலிங்கம் 1008 லிங்கம் இருக்குது. கோயில் கட்டி
அந்த கோயில் அப்படியே பராமரிப்பு இல்லாமல் மேலே எழுப்பாமல் இருக்குது. அதையோ ஐயாவோட நாலேஜ் கொண்டு போய் அந்த கோயில் கட்டுறக்கும் சாமி திருவருள் பண்ணுவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவ சிவா. சிவாயனம்.